ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான இடம் ஃபவுனாஸ் பார்க் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம வந்து என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதான் வந்து அந்த ஃபவுனாஸ் பார்க். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்ளே நிறைய விலங்குகள் இருக்குது. ஒரு சில விலங்குகள் அது என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். வாங்க போகலாம். ஃபவுனாஸ் பார்க். இதில் வந்து நம்ம பேடோட ஃபெதர்ஸ் இழுக்கக்கூடாது, ஓகேங்களா? அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஃப்ளாஷ் இல்லாமல் ஃபோட்டோகிராஃப் எடுங்க, சத்தம் போடாதீங்க, கத்தாதீங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓ, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? க்ளோஸாக நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது 7 month பேபி அப்படின்னு சொல்கிறாங்க, குட்டி தானாமா. இதுக்கு இப்போ நம்ம வந்து சாப்பிட கொடுக்க போகிறோம். எப்படி சாப்பிடுன்னு பார்ப்போமா? வேணுமா? இது தரேன். கையை ரொம்ப பக்கத்தில் கொண்டு போயிடாதீங்க, அது வந்து ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 300 ஒருத்தருக்கு. அது போக நம்ம இந்த இதுனா புதினாவை கொடுக்குறாங்க அதை சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தனியாக வந்து 20 ரூபா, 20 rupees கொடுத்தீங்க அப்படின்னா இதை தனியாக வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு? அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இருந்ததெல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே கேட்டு தான். இங்கே வாங்க, இதில் ஒரு கேட் தூங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். நம்ம கேமரா பார்த்துட்டு ஓடுது. ஏய், எவ்வளோ? ஓ, இந்த கேட்டோட கண்ணை மட்டும் பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு சைடு எல்லோ, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கா. நல்லா ஒயிட்டாக ஒரு கண்ணை பாருங்கள். வா, இதோட பேர் மூன் மாதிரியே தான் இருக்குது. ஹாய் மூன். குட். அப்புறம் இது பாருங்கள், இதுவும் அழகாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச், அதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்தோம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேட் பேலஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியுங்க பாருங்க, கேட் பேலஸ். அதுக்குள்ளே நம்ம இப்போ வந்து கேட் பார்த்தோம். அப்படியே அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேட்ஸ் பார்க்க போகிறோம். பேட்ஸ் உள்ளே இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி இருக்குங்கன்னு நம்ம இப்போ பார்ப்போம். மக்களே, அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பறவைகளை பார்க்க போகிறோம். நம்ம கையில் வந்து அதுக்கான ஃபுட்ஸு கொடுத்துட்டாங்க. உள்ளே போனால் நம்மளை தேடி அது பறந்து வருங்கிறாங்க. ஸோ எப்படின்னு தெரில, நமக்கு அங்கே பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்ம கையில் ஃபுட்டோடு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஸில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த பறவையும் என் கையில் உட்காந்தது இல்லை. ஸோ தான் ஃபஸ்ட் டைம். இது பேருக்கு நார்மல் பேட், கிளி தானா? நார்மல் கிளி தான். ஓகே, ஃபுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுங்க சுற்றி நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. என்ன பார்க்குற? மைக்கு பிடிக்குதியா? ஏய் ரியோ, வெளிச்சமாக இருக்கா? செஞ்சோமா? சாப்பிட்டியா? என் பேர் சொல்லு. என் பேர் ராஜா. சொல்லு, ராஜா. இது வந்து மெக்கோ. பேர் வந்து ரியோவா? ஐயோ, எத்தனை வயசு ஆகுது? இருக்கு 1 year ஆகுது. குழந்த அழகானா? பேரை சொல்லுங்க. சரி, ரியோ சொல்லு. ரியோ. இந்த ரியோ சூப்பராக செட்டப் பண்ணுறான்.
ஜாலியாக இருக்குது கூட விளாட்றதுக்கு. ஸோ நீங்கள் 300 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா சூப்பராக அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் லிமிட்லாம் கிடையாது, எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் வந்து விளாட்லாம். பார்த்தீங்களா சமத்தாக இருக்கான். நிறையா டிஃப்ரெண்ட்டான கிளியெலாம் இருக்குது. இதெல்லாம் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன? காக்டெயில். இது வந்து காக்டெயில் வகையோடது. இங்கே ஒன்று உட்காந்துருக்கு, இங்கே ஒன்று உட்காந்துருக்கு. வேற லெவலில் இருக்கா? ஆடல் புறா டான்ஸ் ஆடுமா? அதனால் இது வந்து ஆடல் புறா தமிழில். அவ்வளோதான் வளருங்களா? இவ்வளோ தான் வளருமா? இவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ என்ன சொன்னீங்க? ஃபின்ச்சஸ். ஸோ இங்கே வந்து நிறைய பறவைகளை பார்த்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக வந்து நம்ம இந்த ரியோவோட விளாண்டது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வர எல்லா பறவைகளும் இதில் பறந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இங்கே லைனாக உட்காந்துருக்கு பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வேறு லெவலில் இருக்குது அதோடய லுக்கு. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் எதுவும் கிடையாது. அந்த என்ட்ரியில் ஆஸ்ட்ரிச்சுக்கு மட்டும் தான் 20 ருபீஸ். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு தட்டில் உங்களுக்கு இதாக கொடுத்துருவாங்க. அந்த விதையை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது சாப்பிட வந்துடும், அதாவது சீட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் புறா வகைகள் நிறையா பார்க்க முடியுது, அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ ரியோ தம்பி ரியோ இங்கிட்டு பாரு. என்ன சாப்பிடுது? சீட்ஸோட நாள் எழுது பேப்பர் தின்று. ரியோ அங்கே பாரு, கேமரா பாரு. சரி ரியோ, எப்படிங்க ரியோ சூப்பராக்கா? கடிக்கிறாங்க லைட்டா? இல்லை சும்மா விளையாட்டுக்கு கடிக்க செய்யணும். கடிக்கிறானா வலிக்கிற மாதிரிலாம் இல்லை, இப்படி செல்லமா அப்படியா? ஐயோ அங்கே பாரு, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஹாய் சொல்கிறா. ஹாய் சொல்லு. ஹாய். ஏ அங்கே பாரு கடிக்கிற. அங்கே பாரு நம்ம சப்ஸ்கிரைபரு ஹாய் சொல்லு. நம்ம ரொம்ப நேரம் ரியோ கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு இவனை விட்டு போக மனசே இல்லை, ஜாலியாக இருக்கான். சூப்பராக இருக்குல்ல? ஓகே ரியோ, பாய். ஏய் பா, இங்கே பார்த்தீங்களா நம்ம மேலே வந்து உட்காந்துக்கிட்டு வந்து
காக்டெயில் கூட கொஞ்சம் விளாட்லாமா? ஹாய், உன் பேர் என்ன? இங்கே பார்த்தீங்களா, அதெல்லாம் அழகாக இருக்குது. நம்ம தொட்டு பார்த்தாலும் ஒன்றும் சொல்லலை. ஜாலியாக விளையாடுது. வேறு லெவலில். என்னடா பார்க்குற? பா, சிட் சிட். பார்த்தீங்களா? பா. மக்களே, அடுத்த எக்ஸாட்டிக் ரீஜனுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஹெட்ஜ்ஹாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முள் எலி தெரியுதா? அங்கே பாருங்கள், எலி தான், ஆனால் முள் எலி இப்படி இருக்குது. தொட்டு பார்க்கலாங்கிறாங்க. சும்மா தொட்டு பார்ப்போமா? இதெல்லாம் எக்ஸாக்ட்னுவாங்க. ஆஃப்ரிக்கன் நாட்டை சேர்ந்தது இதெல்லாம். ஆஃப்ரிக்கன் இது ஒயிட் இருக்கிறதுலாம் ஆல்பினோன்னுவாங்க. ஒயிட் இருக்குல்ல, இதெல்லாம் ஆல்பினோ. இதெல்லாம் நார்மல் பிளாக்கு. ஓகே, இது வந்து முள் ஃபுல்லாக. ஆமாம், முள்ளாக இருக்கும். அதில் ரஃபாக தான் இருக்கும். ஏன்னா இது நம்ம ரோலாக இருக்கும் போது தான் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி முள்ளாக இருப்பாங்க. அப்போ தொட்டால் தான் நம்மளுக்கு அந்த குத்துறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இது மாதிரி இருக்கும்போதெல்லாம் நார்மலாக நம்ம தொடலாம், எதுவுமே பண்ணாது. இது சைஸே இவ்வளோ தான் வளரும். இது அடல்ட். இதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா, நம்ம தொட்டு பார்க்குறோம், முள் மாதிரி இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குல்ல குழந்த. நம்ம ஊர் எலி மாதிரியே தான் இருக்குது, ஆனால் வந்து முள் எலி. உள்ள இந்த இடம்லாம் சாஃப்டாக இருக்குமா? இந்த இடம்லாம் சாஃப்டாக இருக்குமா? கடிப்பாங்க. குட் 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 பை. இது பேர் தான் க்ரீன் இக்வானான்னுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 5.6 ஃபீட்டு அளவுக்கு வளருவாங்க. இப்போதைக்கு ஒரு 7 மந்த் பேபி தான் அவங்க. இது பார்த்துங்க. இது நம்ம நாட்டோட தான். ஆமாம். இது ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தது ப்ரோ. எல்லாமே ஒரு கண்ட்ரியை சேர்ந்தது தான். ஆஸ்திரேலியா, ஈரான் அந்த மாதிரி வகையை சேர்ந்தது தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இது சவானா மானிட்டர். இது இவங்களும் உடம்பு வகையை சேர்ந்தது தான். இதெல்லாம் குட்டி தான். இதெல்லாம் 4 ஃபீட்டு வளரும். 4 அடி வரைக்கும் வளருவாங்க. இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா மேலும் க்ரீன் இக்வானா. இதுவும் அதே இதுதான். 5 அடி வளரக்கூடியது தான். இதெல்லாம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது டெரண்டுலா ஸ்பைடர். இவ்வளோ மேலே இருக்குது பாருங்கள். இது மெக்சிகன் ரெட் ரேம்போன்னுவாங்க. இது டெரண்டோ நான் பாய்சனஸ் ப்ரோ. ஏன்னா டெரண்டுலா வகையிலே பார்த்தீங்கன்னா இது 45,000 வகைக்கு மேலே ஸ்பைடர் இருக்குது. அதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நான் பாய்சனஸ் தான். இப்போ கால்வாசி தான் பாய்சனு. இது பார்த்தீங்கன்னா பிரேடட் ட்ராகன். இதெல்லாம் நம்ம நாட்டில் இங்கே ஓனாக இருக்கிற மாதிரி தான் ஆஸ்திரேலியா நாட்டில் இது ஒரு ஓனா வகை. இது இதெல்லாம் கையில் எடுக்கலாம் நம்ம. மேலே பார்த்தீங்கன்னா இதுவும் க்ரீன் இக்வானா தான். அப்படியே கீழே வந்தீங்கன்னா டேர்ட்டில் இருக்குது. அது உள்ள கார்னரில் இருக்குது. இதெல்லாம் லேண்டில் வாழக்கூடியது. இது குட்டி தான். இதெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா கொலம்பியன் இக்வானான்னுவாங்க. எல்லோ கலர். இதுவும் 5 அடி வளரக்கூடியது தான். இதெல்லாம் குட்டிங்க தான் இப்போதைக்கு. ஆமாம், பேராக இருக்காங்க. இந்த சைடில் வந்தீங்கன்னா இது காமன் டெக்குன்னுவாங்க. இது எல்லாமே வேறு நாட்டு கண்ட்ரி சேர்ந்தது தான். ஆமாம், இது எல்லாம் இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே எலிங்க வகையை சேர்ந்தது தான். இதெல்லாம் சிரியன் ஆம்ஸ்டர்னுவாங்க. வீட்டிலலாம் பெட்டாக வளர்க்கக்கூடியது தான். அவங்க பாடி வெயிட்டை விட அதிகமான ஃபுட்டு வாயில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அது ஸ்டோர் பண்ணி வச்சு அவங்க ஒழிச்சு வச்சு அப்புறமா பொறுமையாக சாப்பிடுவாங்க. அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க வாயை விட அதிகமான ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இது மங்கோலியன் ஜெர்பல்வாங்க ப்ரோ. இதெல்லாம் ஆஃப்ரிக்கா நாட்டை சேர்ந்தது. பாலைவனத்தில் வாழக்கூடியது. இதெல்லாம் நின்ன இடத்துலேருந்தே 3 ஃபீட்டுக்கு ஜம்ப் அடிப்பாங்க. இந்த டிஸ்கவர் சேனல்லாம் அந்த பாம்பு பிடிக்க வரும்போது ஒரு எலி மிஸ் ஆகிலாம் போவோம். அந்த எலி தான் இது. ஆமாம், வாட்டர் குடிக்கிறது தான். ஆமாம், அது பால்ஸு அங்கே ஒரு பால்ஸ் மாரி இருக்கும். அதை நாக்கு வச்சு தள்ளும் போது தண்ணி வரும். மேலே பார்த்தீங்கன்னா இது அஸ்கி ரேட்டர்னு. ஆமாம், ஒயிட் கலரில் இருக்கும். அது கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
சில இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் இது. அது வந்து ஊட்டட் ரேட்டுன்னுவாங்க. அதனால் அது கோட்டு போட்ட மாதிரியே இருக்கும் அதோடைய கலர் பார்த்தீங்கன்னா. இது கீழே பார்த்தீங்கன்னா இது ட்ராஃப் ஹாம்ஸ்டர். இது சைஸே இவ்வளோ தான் வளரும் ப்ரோ. ஆமாம், இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே எலி வகை சேர்ந்து தான். ஒரு நாட்டில் ஒரு கண்ட்ரியில் இருந்து வரும்போது அவங்க பாடி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகி மாறி இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார், கோராமி, ஆல்ஃபா அந்த மாதிரி வெரைட்டி தான் இருக்கும். ஆல்பினோ, டேங்க் கிளீனர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோராமின்னுவாங்க, ஜென்ரல் கோராமின்னுவாங்க. இது வந்து இதெல்லாம் இருக்குல்ல, இதுவும் கோராமி தான். இந்த அது எல்லோ வித் ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்னுவாங்க. ஆமாம், இது டேங்க் கிளீனர் எல்லோ கலர், அதெல்லாம் கீழெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஆல்பினோன்னுவாங்க. இதெல்லாம் ஃபெரானா வெரைட்டியை சேர்ந்தது ப்ரோ. ஹண்டிங் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம எல்லாம் பார்த்தோம். ஸ்னேக்ஸ் இருந்த மாதிரி நம்ம சில வீடியோலாம் பார்த்துருப்போம் யூடியூப்பில். ஸோ அது எங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னார்னா, பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குல்ல, ஏன்னா இது வந்து கடல் இருக்கிற ஏரியா, பக்கத்தில் நிறையா வீடு, பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறனால ஏதாவது அவங்களுக்கு சேஃப்டி கன்சர்ன் பொறுத்து அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லவும் அதை வந்து எடுத்துட்டாங்களாம். மற்றபடி அவ்வளோதான். இந்த பார்க்குள்ள நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த ஆஸ்ட்ரிச்சு, அதுக்கப்புறம் வந்து பேட் செஷன், அப்புறம் மூணாவது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார்ல இது ஃபுல்லாக. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல. ஒரு 1 hour நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா மக்களே, ஃபவுனா பார்க் பார்த்துட்டு திடீர்னு பீச்சுக்குள்ள வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம ஈசிஆர் பீச்சும் இந்த ஃபவுனா பார்க் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்தோம். என்ன மக்களே, எப்படி இருந்துச்சு? நம்ம ஃபானாஸ் பார்க்குள்ளே எல்லாமே பார்த்தோம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயம் இந்த மாலை பொழுதில், இந்த காற்றுல, இந்த பீச்சில், இந்த ஈசிஆரில் இருக்கிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த வீடியோவும் நம்ம எடுப்போம். அதில் நம்ம வந்து மறுபடியும் சந்திப்போம். இந்த vlog இதோட முடிச்சுக்குவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் இல்லை நம்ம ராஜாஸ் ட்ராவலிங், நம்ம சேனல். மீண்டும் வேற ஒரு வீடியோவில், வேற ஒரு vlogல நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.